Taste the Daily. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. இதன் ஒரு பகுதியாக சென்னை நுங்கம்பாக்கம், ஆயிரம் விளக்கு, தேனாம்பேட்டை ஆகிய பகுதிகளில் கரும் மேகங்கள் சூழ்ந்து லேசான மழை பெய்தது. இதேபோல் தஞ்சை, ஈரோடு மற்றும் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே பல இடங்களில் சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகளின் அலட்சியத்தால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். பொதுமக்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைத்த அதிகாரிகளின் ஒழுங்கற்ற முன்னேற்பாடுகளால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திட்டத்தின் நோக்கம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் அவர்களின் தாய்மார்களுக்கும் உதவுவது என்றாலும் செயல்பாட்டு குளறுபடிகள் மற்றும் அலட்சியமான ஏற்பாடுகள் இந்த நிகழ்ச்சியை கேள்விக்குறியாக்கியது. திராவிட மாடல் அரசின் பொறுப்பற்ற திட்ட மேற்பார்வை காரணமாக முக்கிய பிரமுகர்கள் தாமதமாக வந்ததால் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த தாய்மார்களும் பச்சிளங்குழந்தைகளும் மணிக்கணக்கில் காத்திருந்து வியர்த்து கொட்டும் சூழலில் வாடினர். திராவிட மாடல் அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் சுய புகழுக்கு தாய்மார்களையும் குழந்தைகளையும் கையாண்ட விதம் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெய்த கனமழையால் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீரும் கலந்து குடியிருப்பு பகுதிக்குள் தேங்கி நின்றதால் மக்கள் கடும் அவதி அடைந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையால் 10வது வார்டில் உள்ள ஆத்துக்கடை தெரு, திருவண்ணாமலை ரோடு, தைக்காட்டி தெரு பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நின்றதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் கழிவு நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மழை காலங்களில் தொடர்ந்து இதே நிலை இருப்பதாகவும் இதுகுறித்து திமுக கவுன்சிலர் சத்யபாலாஜி கண்டுகொள்வதில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.